கொஞ்சம் கூட மசாலா உதிராம நல்ல சுவையான மொறுமொறுன்னு மீன் வறுவல் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அதற்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்க விரால் மீன் தான் பயன்படுத்த போறேன். இதற்கு நீங்க எந்த மீன் வேணாலும் பயன்படுத்தலாம். விரால் மீன்ல அந்த சைடு முள்ளுலாம் இருக்காது, அந்த நடுமுள் மட்டும் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை தாராளமா கொடுக்கலாம், சுவையும் நல்லாவே இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இதற்கு நம்ம முதல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணிக்கலாம். அடுத்ததா இதில் 10 பல் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அடுத்ததா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலராக இருக்கணுன்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியை சேர்த்துருக்கேன். அடுத்ததா தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், அடுத்ததா இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா, அடுத்ததா இது நல்ல மொறுமொறுன்னு வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா எண்ணெய், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து மசாலாவை நீங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா அந்த மீன்லேருந்து பொரிக்கும் போது உதிராம இருக்கும், மீனும் நல்ல சுவையா இருக்கும். அதே மாதிரி நல்ல இன்ஸ்டன்டாவே அந்த மசாலா ஊறத்துக்கு இந்த எண்ணெய் உதவியா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பார்த்து கொண்டு வந்துருங்க. இப்ப பாருங்க, கையால இப்படி சுழட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா உடையாந்து இப்படி விழணும். இப்படி சுழட்டி விடும்போது விழுது பாருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரெக்டா அந்த மசாலா போய் அந்த மீன்ல ஒட்டும், உங்களுக்கு உதிராம சூப்பரா வரும். இப்ப மீன் எடுத்திருக்கேன். இது விரால் மீன்ன்றதுனால விரால் மீன்ல கொஞ்சமா உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு ஒரு முறை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை கழுவிட்டு பயன்படுத்துங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க எந்த மீன் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப அருமையாவே இருக்கும் இந்த மசாலாவுக்கு. இப்ப ஒரு துண்டா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியா ஒரு 1/2 எலுமிச்சை பழம் விதையை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்ப ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெளியிலே வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். மசாலா நல்லா ஊறி வரும். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசர்ல இல்ல ஃப்ரிட்ஜில் மூடிட்டு வைக்க போறேன். 10 நிமிஷத்துல அந்த மசாலா நல்லா ஊறிடும். இது ஒரு சின்ன டிப்ஸ், ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப இது இருக்கட்டும். இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. தவால எண்ணெய் சேர்த்துட்டேன். இதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வச்சிட வேண்டியதான். நான் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். அதாவது இந்த எல்லா மீனுமே நான் டீ டைமில் தான் பொரிக்க போகிறேன். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் முடித்த பிறகு அடுத்த பேட்ச் போடுறதுக்கும் கடைசியாக போட்டு எடுக்கிறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். நடுவில் எண்ணெய் சேர்க்க மாட்டேன் நான். இந்த மசாலா தடவின இந்த மீனை நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். இன்னும் மசாலா ஊற வர அந்த மீனுடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா ஊற்றிடல பாருங்கள். எண்ணெய் ஊற்றின மணிக்கு அப்படியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், முள்ளே இருக்காது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.